தருவார், ஏராளமான ஜனங்களை ரட்சித்து தருவார். எல்லா நெருக்கத்திலும் உபத்திரவத்திலிருந்து விடுவித்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அதோடு தொடர்ந்து இடத்துல அருமையாக பாடல் ஆராதனை நடத்தின அன்பு போதகரையும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார், ஊழியத்தில் பயன்படுத்துவார். இசைக்கருவியை மீட்டின அருமையான போதகரை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துவார். ஆண்டவர் நன்மை செய்வார். அவர்கள் கட்டுகிற சபையை ஆண்டவர்களை கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த மாலை வேளை கூட்டத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர்கள் அத்தனை பேரை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. காலையில ஒரு சிலர் கூட வந்திருந்தாங்க, எனக்கு மாலையில ஒரு சிலர் காணவில்லை. அப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசனம் நம் மத்தியில வல்லமையாக அசைபாடி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அடையாளம் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவரிடத்தில் ஜெபிக்கிறதும் அவரை பாடி துதித்து ஆராதிக்கிறதும் தான் நமக்கு ஏற்றதும் இன்பமுமான பாக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை விட நமக்கு சந்தோஷமும் நன்மையும் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் நானும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை வரங்களினால வல்லமையினால நிரப்பி உங்களை அலங்கரித்து ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாளை தினத்துல காலை வேளையில 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பமாகும். ஆக எல்லாரும் வந்து விடுங்க. திருவரத்தில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளும் நேரடியாக பரிசுத்தத்தோடு கலந்து கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் தருவார். இன்றைக்கு நாம் ஆண்டவர் மேல நாம் அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்கிறதற்காக அன்பை குறித்து பேசுகிறேன். அன்பு என்றால் என்ன? இந்த உலகத்தில் ஏராளமான அன்புகள் இருக்கிறது. அவைகளின் பார்க்கிலும் தேவனுடைய அன்பை பெரிது. நாம் அன்பை குறித்து தியானிக்க போகிறோம். மற்ற நாட்களிலும் பிரசங்கத்திலே நல்ல உபதேசம், நல்ல சத்திய உபதேசத்தை இந்த சபைக்கு தந்து இந்த சபை மக்களுக்கும் கர்த்தர் பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். சபையிலே சுற்றிலும் இருக்கிற மக்களையும் ஆண்டவர் சீக்கிரமா சந்திப்பார். அல்லேலூயா. எதற்குள்ளதான் சபை வளரும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் முட்களின் நடுவிலே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. முட்களின் நடுவிலே லீலி புஷ்பம் எப்படி மலர்ந்து அழகா இருக்கிறதோ அப்படியே பாருங்கள், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளும் தேவனுக்கு பிரியமான சபையும் இருக்கிறது. அப்ப முட்கள் என்றால் உபத்திரவங்களே நெருக்கங்களே குறிக்கிறது. அந்த உபத்திரவங்களின் நடுவிலே நெருக்கங்களின் நடுவிலே கர்த்தரை சேவிக்கிற சபை தான் பலம். அல்லேலூயா. அந்த சபையை தான் எடுத்துக்கொள்ள கர்த்தர் வருகிறார். உபத்திரவம் இல்லாத ஒரு சபை நடக்கிறதுனா, நெருக்கம் இல்லாத ஒரு சபை நடக்கிறதுனா ஜெபிக்காது, சத்தியத்தை பேசாது, சத்தியத்தை கைக்கொள்ளாது, நிர்விசாரமாக வெதுவெதுப்பாக மாறி போய்விடும். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு எதிர்ப்புகள் வரும் பொழுதுதான் நாம் ஊக்கமாக தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்காக யுத்தம் செய்கிறதை நாம் கண்டு ஆண்டவருக்குள்ள ஆனந்த பரவச அடைவோம். விசுவாசத்துல வளர்ந்து பெறுவோம். அபிஷேகத்துல நிரப்பி கொழுந்து விட்டு எறிவோம். ஆண்டவருடைய வருகையை எடுத்துக் கொள்ளப்படுகிறவராக மாறுவோம். அல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணி முடியாத கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள் என்று சொல்லி அங்கே கேட்கும் பொழுது மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய ராஜ்யத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் உபத்திரவத்தில் உருவாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். நான் இருக்கிற இடத்துல நான் விடுதலையோடு ஊழியம் செய்யல. நான் நல்லா ஜெபிக்கிறவன், நல்லா பிரசங்கம் பண்ணுகிறவன். ஆகையால் என்னை சுற்றிலும் எல்லாம் விடுதலையாக இருக்கிறது, நல்ல சௌக்கியமா இருந்து ஊழியம் செய்கிறேன் இல்ல. என்னை சுற்றிலும் இருக்கிறதெல்லாம் வரவும் மோசமான ஜனங்கள். அல்லேலூயா. அருமையான போதகருக்கு தெரியும், அந்த எதிர்ப்பின் மத்தியில தான் ஒருவனுக்கும் பயப்பட மாட்டேன், ஒருவனுக்கு அஞ்சவ மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் காதுல கேட்க மாட்டேன். ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை தைரியமா பேசு, தைரியமா ஆராதனை நடத்தி, தைரியமா ஜெபித்து வருகிற மக்களை ஆண்டவருக்குள்ள நடத்துவோம். ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஒரே நம்பிக்கையும் ஒரே விருப்பமுமா இருக்கணும், வாஞ்சியமா இருக்கணும். அப்படி வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறதற்கு கண்டிப்பா வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ள
கொள்ளப்பட போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபித்து ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். கடைசியில நான் உங்களுக்காக ஜெபிக்க போறோம். காலையிலே நாம் நல்ல ஊக்கமா ஜெபித்தோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார், என்ன அதிசயங்களை செய்வார். இப்பொழுது ஒரு நிமிடம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போறோம். ஹalleluya, ஹalleluya. அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த மாலை வேளையில கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் நல்லமையாக அசைவாடி கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்மை பாடி துதிக்கிறதற்கு ஆராதிக்கிறதற்கு திரும்ப செய்தீர். பாடல் ஆராதனை நடத்தின ஊழியக்காரர்கள் பயன்படுத்தினீர். இசைக்கருவி மீட்டின பிள்ளையை ஆண்டவர் பயன்படுத்தினீர். ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் உற்சாகமா உம்மை பாடி ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்தீர். நன்றி. இந்த நற்செய்தி பெருவிழாவில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகிறதற்கு உற்சாகமாக ஆவலோடு காத்திருக்கிறார்களப்பா. வேதத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், ஆனானது நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா என் தேவனையே வாஞ்சித்து கதறுகிறது. அப்படியே உடைய பிள்ளைகள் வேத வசனமாக்கிய கலக்கம் இல்லாத ஞான பாலின் மேல ஆட்சியோடு கவனமாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. அடியனுடைய செட்டை மரபில வைத்து ஆண்டவரின் வாயோடு வாயாக இருந்து உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும். உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உடைய பிள்ளைகளை கிருபையினாலும் மகிமையினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து மகிழ்ச்சியா இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கிருபை செய்ய நாளை தினத்தில் காலையில் உற்சாகமாக இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்று வாழ ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க அப்படி செய்கிற நல்ல கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கைகளில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் பரலோக பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தி என் ஆண்டவர் இரட்சகர் தகப்பனுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு பதில் தாருங்க ஜீவனுள்ள பரிசுத்த பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்கள் தட்டுற அலைங்க சொல்லுங்க. கரங்களை அசைத்து ஒரு அலைங்க சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையானவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த தினமும் இந்த மாணவிகளை கூட்டத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதன் 15ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கரங்களை தட்டி ஒரு அலைங்க சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அலைங்க சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் புரிந்து ஆண்டவருடைய வேத வசனத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு 100 மடங்கு பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக இந்த சபையில மாறும்படி கர்த்தர் உங்களோட பொறுமையாக பேசுவார். நீங்க கவனமா செவி கொடுத்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியில் இருந்து செய்த நாட்களிலே ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து தம்முடைய ஜனங்களை பார்த்தும் ஏராளமான உபதேசங்களை கொடுத்து அவர்களை போதித்து ஆண்டவருடைய வழியிலே நடத்தி வந்தார். அப்படி நடத்தி வருகிற காலங்களிலே தான் ஆண்டவர் பேசின வார்த்தையை இப்பொழுது நாம் வாசித்தோம். இந்த வசனத்தில் ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்கிறார், நான் என் பிதாவுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருப்பீர்களானால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே போதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவுடைய கற்பனைகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அது நியாயப்பிரமாண கற்பனைகளாக இருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தை செய்து நிறைவேற்றுகிறதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அந்த நியாயப்பிரமாணமானது இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் அருளின கற்பனையாக இருக்கிறது. அவருக்கு முன்னோடிகளாக வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் ஏற்படுத்தின சட்டதிட்டங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நியாயப்பிரமாண கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளாமல் போனதுனால வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர்
ஆண்டவர் தேவகுமாரனாக இந்த பூமியில வந்து அந்த நியாயப்பிரமாண வசனங்களை எல்லாம் கை கொண்டு பிதாவுடைய அன்பில நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அல்லேலூயா. ஆகையால் காலம் நிறைவேறுகிற பொழுது ஸ்திரீனுடைய கர்ப்பத்தில் வந்து தேவகுமாரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் 30 ஆண்டு காலம் பாருங்க தாய் தகப்பனுக்கு நியாயப்பிரமாண கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். 30ஆம் வயது வந்த பொழுது பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதற்காக புதிய நியமங்களை கிருபையின் உபதேசத்தை ஜனங்களுக்கு கொடுத்து நியாயப்பிரமாணங்களின் சட்டத்திட்டங்களை எல்லாம் முறியடித்து பாருங்க கிருபையின் உபதேசத்தை நிலைநிறுத்தி இனி வருகிற ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு பின் வருகிற ஜனங்கள் எல்லாம் கிருபையின் சத்திய உபதேசத்தை கை கொண்டு கிறிஸ்துவனுடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்படுகிற மக்களாக மாறுகிறதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நிறைவேற்றுகிறவராக அவர் வாழ்ந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நாட்களிலே தான் அவர் புதிய உபதேசமாகிய கிருபையின் உபதேசத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்தார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல பரலோக பிதாவுடைய ராஜ்யம் அன்பின் ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கை கொள்ளாமல் போனதுனால ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அந்த நியாயப்பிரமாண கற்பனைகளை கை கொண்டு நிறைவேற்றுகிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாண கற்பனைகளை கை கொண்டு இன்றைக்கு அவர் பிதாவுடைய அன்பிலே பிதாவுடைய வலது வாரிசத்திலே நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இப்ப தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பிரமாணத்தை ஏற்படுத்தி புதிய உபதேசத்தை தருகிறார். நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருப்பீர்கள், ஆனால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய கற்பனைகளை இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க சபையில வந்து ஜனங்கள் ஆண்டவரை பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஆனால் கற்பனையை கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வழியிலே நடவுங்கள் என்று சொல்லி போதிக்கும் பொழுது அதற்கு செவி கொடுத்து அதை கை கொண்டு நடக்கிறதற்கு விருப்பமற்றவர்களாக இருந்து ஆண்டவரை விட்டு சபையை விட்டு வழி விலகி போகிற ஜனங்களை தான் ஏராளமாக இந்த தேசத்தில் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாத வேளையிலே கர்த்தருடைய சபையில வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய வலது வாரிசத்திலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக வாழும்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அடக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையிலே ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சபை என்கிறது கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையாக இருக்கிறது. இந்த சபைக்கு புல்டாஸ்பல் என்கிற பெயரை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் நடத்துகிற சபைக்கு ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபை என்று பெயர் வைத்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொருவரும் நடத்துகிற சபைக்கு ஒவ்வொரு பேர் இருந்தாலும் ஏக வசன சபைக்கு தந்திருக்கிற பேரு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில ஏற்படுத்தப்பட்ட நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவினுடைய காணியாட்சிகளுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவினுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக அவருடைய வலது வாரிசத்திலே போய் அவரோடு உட்கார்ந்து அவரோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நித்திய நித்திய காலம் அவரோடு வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக காணப்படும்படித்தான் ஆண்டவர்களை மாத வேளையிலே இந்த சபையிலே ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஏராளமான அன்பு இருக்கிறது. எல்லா ஜனங்களும் அன்பு அன்பு என்று
சொல்லி ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நடப்பித்து சோரம் போனவர்களாக பாருங்கள், பாவ அருவருப்புகளை நடப்பித்து கெட்டு அழிந்து போகிற ஜனங்களாக வாழுகிறார்கள். அது உலகம் முழுவதிலும் நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறது என்று சொல்லுகிறதை பார்ப்போமானால் இந்த உலக மக்கள் சொல்லுகிறது போல இல்லை அன்புங்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் அன்பு கூறுகிறவர்களாக வாழுகிறதற்கான காரியம் என்னவென்று பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதை கை கொள்ளுகிறவர்களே இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிறார்கள். அவர்களே இயேசு கிறிஸ்துவினுடைய வலது வாரிசத்தில் போய் வாழ போகிறார்கள். கரங்கள் கட்டளையா சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்கள் அசைக்கலையா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதன் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அந்த இடத்துல நிலுக்க தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்க, யோவான் நிருபத்தில் எழுதும் பொழுது தேவன் நம்மேல வைத்திருக்கிற அன்பை அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா தேவன் அநாதி சிநேகத்தினாலே நம்மளை சிநேகித்து காருண்யத்தினாலே நம்மை அவருடைய பிள்ளைகளாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் அநாதி காலத்திலிருந்தே நம்மை அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அன்பை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அன்பை நாம் ருசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அன்பை தான் நாம் விசுவாசிக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை கட்டளையா சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை அசைக்கலையா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்த கீழே வாசிங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனிலே நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனிலே நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனிலே நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ரட்சித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து என்கிற தேவனிலே நிலைத்திருக்கிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்து என்கிற தேவனும் நம்மிலே நிலைத்திருக்கிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. கரங்களை கட்டளையா சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை அசைக்கலையா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் சீக்கிரமா வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் தம்முடைய மகிமை ராஜ்யத்தில் கூட்டி சென்ற ஆதி சீக்கிரமாக வரப்போகிறார். ஆண்டவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாகவே வருவேன் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் காலதாமதம் பண்ணால் சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நீங்கள் நானும் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுகிறதற்கு ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுகிற காரியம் என்னவென்றால் அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுகிறதாம். அல்லேலூயா. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழுகிற மக்களை நீங்கள் உற்று கவனித்து பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையின் முறைமைகளை ஆராய்ந்து அறிந்தீர்களானால் எல்லாரும் இந்த உலகத்தின் மேலே அன்பு வைத்து இப்பிரபஞ்சத்தின் மேலே அன்பு வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி சோறு போன ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மக்களும் சபிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த
ஜனங்கள் நடுவில் இருந்துதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இந்த சபையில கொண்டு சேர்த்திருக்கிறார். இந்த முதலாம் நாள் நற்செய்தி பெருவிழாவில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற செவிகள் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க, சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையில சொல்லுங்க. நீங்கள் நானும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் அதிசீக்கிரமா வரப்போகிறார். அவருடைய வருகையில நீங்கள் நானும் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்கிறது நிச்சயம். ஆகையால் அதற்கு பாத்திரவான்களாக பாத்திரவதிகளாக எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மனதார அன்பு கூர்ந்து அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக அவருக்குள்ளே பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். கரங்களை தட்டுங்க, சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை அசைக்கலையில சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதன் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை சத்தமா ஒருவர் வாசிக்கலாம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து நம்மிலே அன்பு கூர்ந்து தமது மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலே மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். கரங்களை தட்டி அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தின்படி ஆண்டவர் நம்மேலே கூர்ந்த அன்பின் நிமித்தமாக அக்கிரமங்களிலே மரித்தவர்களாகிய நம்மை ஒரு நாள் ஆண்டவரை அறியாத காலத்திலே பலவிதமான அக்கிரமங்களை அருவருப்புகளை அநியாயங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத வழிபாடுகளையும் செய்து அக்கிரமங்களினால் மரித்து போயிருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நம்மை என்ன செய்தாராம்? உயிர்ப்பித்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பாருங்கள், பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே இதை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் கொடுத்த அன்பின் மிகுதியினாலே இந்த நல்ல பாக்கியத்தை நமக்கு தந்து அக்கிரமங்களினாலே மரித்து போய் இருந்தவர்களை ஆண்டவர் கிறிஸ்துவோடு நம்மை உயிர்ப்பிக்க பண்ணி இருக்கிறார். அது மட்டுமல்ல, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு ஒப்பானவர்கள் நமக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. வேதத்திலே பார்க்கும் பொழுது உபாகம புத்தகத்திலே 33ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. நீங்கள் நானும் கர்த்தருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒப்பானவர்கள் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. இது தேவன் நம்மேலே கொடுத்த அன்பின் நிமித்தம் உண்டான ரட்சிப்பும் ஜீவமாய் இருக்கிறது. இந்த ரட்சிப்பினாலே நாம் கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள இணைக்கப்பட்டு அவயவங்களாக ஒட்டி வைக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய வருகையிலே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு கிறிஸ்துவுக்கு ஏற்ற பூரண வளர்ச்சி உடையவர்களாக கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொண்டு கிறிஸ்துவோடு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்திருக்க போகிறோம். அவரோடு ஆளுகை செய்கிறவர்களாக நிலைத்திருக்க போகிறோம். கரங்களை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. இது அவர் நம்மேலே கூர்ந்த அன்பின் நிமித்தம் உண்டான காரியங்களாக காணப்படுகிறது. அவர் நம்மேலே கூர்ந்த அன்பு பெரிது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் நம்மேலே பெரிதாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஐஸ்வர்யத்தை நம்மேலே இன்னும் பெருக பண்ணுவார். கிறிஸ்து தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நம்முடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய மகிமையிலே நம்மை இன்னும் நிறைவாக்கி நடத்த போகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, கரங்களை அசைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதன் 5-6 வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். கற்பனையின் பொருள் என்னவென்று நல்லா கவனிங்க. இந்த இடத்தை நீங்க நல்லா ஒத்து கவனிக்கணும். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாச
அன்பே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று கூட அந்த பகுதியை வாசிங்க சகோதரி. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்தில், நமக்கு தேவனுடைய பிள்ளைகளை சுத்தமான இருதயம் உண்டாக வேண்டும். கர்த்தர் நமக்கு நவமான இருதயத்தை தந்திருக்கிறார், சுத்தமான இருதயத்தை தந்திருக்கிறார். வேத வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலும் நம்முடைய இருதயத்தை சுத்தமுள்ள இருதயமாக மாற்றி இருக்கிறார். ஒரு மனிதனும் ஒரு மனுஷனும் தங்களுடைய இருதயத்தை சுத்தமாக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய இருதயங்களை சுத்தமுள்ளதாக மாற்றுகிற தேவன், நம்முடைய இருதயங்களை சுத்திகரித்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய பாருங்கள் சுத்திகரிப்பினாலே இப்பொழுது நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்கிறது. சுத்தமான இருதயத்தினாலும், அடுத்த கீழே வாசிங்க, நல் மனசாட்சியினாலும். நல்ல மனசாட்சி இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்கு கூட நல்ல மனசாட்சி இல்லை. நல்ல மனசாட்சி இருந்தா, நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறைத்திருந்த என்னை கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்தார், கிருபையினாலே என்னை ரட்சித்து அவருடைய வலது வாரிசத்தின் பிள்ளையாக என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் எப்பொழுது இடைவிடாமல் கிறிஸ்துவை சேவித்து அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவருக்காக கரை திரை பிழையற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சபையில் வந்து இடைவிடாமல் ஆராதித்து சேவித்து அவருடைய வேத வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு இருப்பார்கள். ஆனால் நல் மனசாட்சி இல்லாததுனாலதான் இன்றைக்கு ஆண்டவருடைய சபையில ஜனங்களுக்கு வருகிறதற்கு விருப்பம் இல்லாதபடி நிர்விசாரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழுகிற மக்களை பார்க்கும் பொழுது கணவன் மனைவி திருமணம் செய்யும் பொழுது திருமண பந்தத்தின் மூலம் அவர்கள் உடன்படிக்கை பண்ணிக் கொள்வார்கள். என்ன உடன்படிக்கை என்றால், நான் இந்த புருஷனுக்கு மனைவியாக போகிறேன், இந்த புருஷனுக்கு நான் பிறர் முகம் பார்க்காமல் மனைவியாக இருப்பேன், என் உடலினாலும் என் ஆஸ்தியினாலும் எல்லாவற்றாலும் நான் என் புருஷனை கணவன் பண்ணி அவரையே சார்ந்து வாழ்வேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுவார்கள். நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணுவார்கள். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, இன்னொரு வாலிபர்கள் கூட கள்ள தொடர்பு வைத்து புருஷனை ஆண் வைத்து கொலை செய்துவிட்டு கள்ள காதலனோடு ஓடி போகிற திருமணமான நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணின மனைவிகளை பார்க்க முடிகிறது. அதுபோல மனைவிகளுக்கு விரோதமாக செயல்பட்டு இன்னொரு பெண்ணோடு கள்ள தொடர்பு வைத்து வேசித்தனம் விபச்சாரம் செய்து தன் மனைவியை கொலை செய்து இன்னொரு பெண்ணோடு சந்தோஷம் அனுபவிக்கிற ஏராளமான ஜனங்களை ஆண்களையும் இந்த உலகத்திலே பார்க்கதான் முடிகிறது. இப்படிப்பட்ட சம்பவம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்தில் ஏராளமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட அருவருப்புகள் நடக்கிறது என்று பார்ப்போமானால், தங்களுடைய நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை அவர்கள் குலைத்து போட்டு உடன்படிக்கையை மீறி ஆகாத கிரியைகளை நடப்பிக்கிறதற்கு தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை விற்று போட்டு பாருங்கள், ஏசா கொஞ்சம் பயிற்சிகளுக்காக சேஷபுத்திர பாகத்தை இழந்து போனது போல இவர்கள் கொஞ்ச நேர சிந்திப்பதற்காக தேவன் கொடுக்கிற மகிமையான ராஜ்யத்தை இழந்து உருவ குத்தி வேதனை அனுபவிக்கிறவர்களாக வாழுகிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் தான் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல மனசாட்சி உடையவர்களாக இருக்கணும். கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகைகளாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறதற்கு நாம் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையிலே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி நீங்கள் நாங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், நமக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, கிறிஸ்து என்கிற ஒரு புருஷனுக்குரியவர்கள் என்று அறிந்து அந்த புருஷனோடு செய்திருக்கிற உடன்படிக்கை நிச்சயதார்த்தத்தை நல் மனசாட்சியை குலைத்து போடாதபடி நல் மனசாட்சியை காத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய வருகையில் அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைக்கலைங்க சொல்லி. அல்லேலூயா. அப்ப நல்ல மனசாட்சி, முதல்ல சுத்த இருதயம், இரண்டாவது நல்ல மனசாட்சி, அடுத்து மூன்றாவது வாசிங்க, மாயமற்ற விசுவாசத்தினாலே பிறக்கும் அன்பு. நம்முடைய வாழ்க்கையில மாயமற்ற விசுவாசத்தினாலே பிறக்கிற அன்பு வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் மாயமற்ற விசுவாசமாக இருக்கணும். தேவன் மேல நாம் விசுவாசம் வைத்து ஆண்டவரை பின்பற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத
முடியாது. இயேசுவை வெறுப்பார்கள், இயேசுவின் சபையை வெறுப்பார்கள், இயேசுவின் ஊழியக்காரர்களை வெறுப்பார்கள், இயேசுவின் சபையில வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளை வெறுப்பார்கள். ஆனா நீங்கள் நானும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாயமற்ற விசுவாசம் உள்ளவர்களாக விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். மாய்மானமான விசுவாசம் இயேசுவின் மேல் வைக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவரிடத்துல மாயமற்ற விசுவாசம் தான் வைக்க முடியும். அந்த மாயமற்ற விசுவாசத்திலிருந்து பிறக்கிற அன்பை நாம் தேவனிடத்தில் வெளிப்படுத்தி தேவன் மேல் அன்புள்ளவர்களாக வாழ வேண்டுமா? அல்லேலூயா. சுத்த இருதயம், நல் மனசாட்சி, பாருங்கள், தேவன் மேல நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே உண்டான அன்பு. அல்லேலூயா. மாயமற்ற விசுவாசத்தினாலே பிறக்கிற அன்பு, அந்த அன்பு நம்முடைய உள்ளத்திலிருந்து பிறக்கணும். அது மாயமற்ற அன்பா இருக்கணும். அல்லேலூயா. மாயமற்ற விசுவாசத்தினாலே பிறக்கிற அன்பா இருக்கணும். அப்படி நாம் பாருங்கள், மாயமற்ற விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயத்திலிருந்து நம்மை ரட்சித்த தேவனிடத்தில் அன்பு கூறுவோமானால் நாம் ஆண்டவருடைய சபையை விட்டு விலகி போகவே மாட்டோம். அல்லேலூயா.